கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமாவோட பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுது, எல்லாருக்குமே தூக்கம் செம்மையாக சொக்குது. இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டுக்காண்டி தூங்காம ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மெயில் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு உசுரே வருது. அவன் கிட்ட ஹீரோயினா ஃபைனலி நம்ம முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அவன் கிட்ட எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குதுன்றா. அவளை ஹீரோ கிஸ் பண்ணிட்டு தூங்குறியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அதெல்லாம் இல்ல, எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்றா. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே மலாக்க படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சொல்லாம கொள்ளாம சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினா அவன் கிட்ட இந்த ப்ராஜெக்டோட ஓனர் நம்ம தானே சொல்லி கண்டுபிடிக்கலனா இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கே நமக்கு வேல்யூ இல்லாம போயிடும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அவளை ஹீரோவா அணைச்சு பிடிச்சிட்டு நம்ம பண்ணணும்னு நினைச்சத நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், அதுவே நமக்கு போதும், அதுவே நமக்கான ஒரு வெற்றி தான்றான். அவனையே ஹீரோயினா குறுகுறுன்னு பார்க்கும் போது ஹீரோவா என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குற அப்படின்றான். அவன் கிட்ட ஹீரோயினா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கிஸ் பண்ணி விட்டுறா. அவகிட்ட ஹீரோவா இன்னும் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோயினா வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை அகைன் அணைச்சு பிடிச்சிக்கிறான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே ரிசல்ட்டுக்காண்டி ரொம்பவே பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு கால் வர அதையுமே அவன் ரொம்பவே பதட்டமா அட்டன் பண்றான். அந்த காலை அட்டன் பண்ண பிறகு ஹீரோவா நம்ம ஜெயிச்சுட்டோம்னு சொல்லும் போது எல்லாருமே செம்ம சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பெண்கியூ டீமா தோத்து போயிடுது. செம்ம பல்போட அந்த ஆபீஸ காலி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினா ஹீரோ பார்த்து நம்ம ஃபைனலி ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எல்லாமே உன்னாலதான்னு சொல்லிட்டு அவனுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்கா. எல்லார்கிட்டயுமே ஹீரோவா நம்ம கஷ்டப்பட்டது வீண் போலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங்கா ஹீரோவா சந்தோஷத்துல வந்து ஹக் பண்ணிக்கிறான். அது பார்த்த ஹீரோயினா நானுன்னு சொல்லிட்டு அவளுமே ஹீரோவா ஹக் பண்ணிக்கிறா. இது என்னடா கட்டிப்பிடி வைத்தியமான்ற மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க சந்தோஷத்துல. 2 months கழிச்சு அவங்களோட கிராஜுவேஷன் டேயுமே வருது. எல்லாருமே கோட்டெல்லாம் போட்டுட்டு விதவிதமா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினுமே அவளோட கிளாஸ் எல்லாமே கட்டடிச்சுட்டு ஓடி வரா. இவங்களை பாக்குறதுக்காண்டி அவ கிளாஸுக்கு போன மாதிரியே தெரியலப்பா. அவளுக்கு ஹீரோவா அவனோட கேப் எல்லாம் கழட்டி போட்டு விடுறான். அதை போட்டுக்கிட்ட ஹீரோயினா பாக்குறதுக்கு நான் கிராஜுவேட் ஆன மாதிரியே இருக்கேன்லன்னு சொல்லிட்டு ஒரே குஷியாயிடுறா. அதுக்கு ஹீரோவா சீக்கிரமா நீயுமே கிராஜுவேட் ஆயிடுவான்றான். ஜியாங்கா சரி வந்தா எங்களை போட்டோ எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு அவளை போட்டோகிராஃபரே ஆக்கிடுறான். அவளுமே எல்லாரையுமே வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எல்லாருமே கேப்பை தூக்கி போட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா ஏதோ நேத்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இத்தனை வருஷம் போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க எல்லார்கிட்டயுமே ஹீரோயினா நெக்ஸ்ட் நீங்க எல்லாருமே என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங்கா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் தான்ப்பா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்ன்றதையே திங்க் பண்ணணும்ன்றான். நெக்ஸ்ட் எல்லாருமே அவங்க என்னென்ன பண்ண போறோம்ன்ற ஐடியாவை சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா நானும் ஒர்க் பாக்குறதுக்காண்டி ஹாங்காங் போக போறேன்றா. அதை கேட்ட ஹீரோயினா நீ ஜிங்சாவ்ல தானே ஒர்க் பார்க்க போறேன்னு சொன்ன, என்ன திடீர்னு ஹாங்காங் போக போறேன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. அவள நான் அங்க இருக்க ஒரு பெரிய மீடியாக்கு அப்ளிகேஷன் லெட்டரை சும்மா போட்டு விட்டேன், வராதுன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா அது வந்துடுச்சுன்றா. சோ நான் அங்க போய் ஒர்க் பார்த்துதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்றா. அதை கேட்ட ஜியாங்கா கொஞ்சம் சோகமாயிடுறான். இருந்தாலும் அவகிட்ட நீ தனியா போற, அதனால உன்னை நல்லா பாத்துக்கோ, சேஃபா இருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளா நான் ஒன்னும் தனியா போகல, இந்த காலேஜ்ல இருந்து நிறைய பேர் அங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கேலங்க ஆமா வெய் கூட அங்கதான் ஜாயின் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஜியாங் இன்னுமே காண்டாயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா இவ்வளவு சீக்கிரமா ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில நம்ம பிரிஞ்சு போக போறோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டா நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்ல பதவியில இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் எல்லாருமே சியர் சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு ஜியாங்க பார்க்க, ஜியாங் ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்க்கன்னு சொல்லிட்டு மாத்தி சோகமா பாத்துக்கிறாங்க. அந்த சோடா புட்டியா அவன் சொன்ன மாதிரியே யூஎஸ்க்கு கிளம்பிடுறான். கேலங்கும் அவன் ஒர்க் பண்ற இடத்துல நானும் யூஎஸ்க்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவ ஒர்க் பாக்குறதுக்காண்டி ஹாங்காங்க்கு போயிடுறா. நம்ம ஹீரோவா அந்த ஸ்மார்ட் பேண்ட் கம்பெனி
ஒன்ன ஸ்டார்ட் அப் பண்ணிருப்பான். அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ அங்க ஜியாங்க இவங்கள பாக்குறதுக்காண்டி வரான். அவனா நம்ம டீம் சார்பா நான் உங்களை விஷ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பொக்கே கிஃப்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோ காண்டி வாங்கி வந்திருப்பான். அவனா உங்களோட இந்த ஸ்மார்ட் பேண்ட் நல்லாவே சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்த கிஃப்டை ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்க, நீ எடுத்த ரெஸ்ட் போதுமா இல்ல இன்னும் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா நானும் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு பிடிச்ச பிசினஸ் எனக்கு பிடிச்ச பர்சன்ஸோட சேர்ந்து பண்ணலான்னு இருக்கேன்றான். அதை கேட்ட ஹீரோவா நீ எப்பவுமே எங்க கம்பெனிக்கு வரலாம், எங்க கம்பெனி உனக்காண்டி காத்துட்டு இருக்கோன்றான். ஜியாங்கா நானும் இந்த கம்பெனிலேயே ஒர்க் பாக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரையுமே ஹக் பண்ணிக்கிறான். 2 இயர்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க ஜியாங்கா ஹீரோட கம்பெனிக்காண்டி வெறித்தனமா ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு டீலர் கிட்ட அந்த ஸ்மார்ட் பேண்டை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அங்க ஒரு லேடி ஜியாங்கா பாக்குறதுக்காண்டி வராங்க. ஜியாங்கா ஹீரோட கம்பெனில மார்க்கெட்டிங் டைரக்டரா இருக்கான். அந்த லேடியா ஜியாங் கிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்கும் போது அதுல மின்மியன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு பேர் போட்டிருக்கு. அதை பார்த்த ஜியாங் ஒரு மாதிரி சேட் ஆயிடுறான். அந்த லேடியா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஜியாங்கா என்னோட ஃப்ரெண்டோட நேம் இது, அந்த ஃப்ரெண்டை எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவனா அந்த லேடி கிட்ட அவனோட அந்த ஸ்மார்ட் பேண்டை பத்தி எடுத்து சொல்லி அவனோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ரொம்பவே பிஸியா கால் பேசிட்டு வரா. அதுக்கப்புறம் உட்காந்து அவளோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் அவ போட்டிருக்க ஹீல்ஸ் அவளோட காலை வெட்டி அவ கால காயமாயிடுது. அவ முன்னாடி ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பையன் பிளாஸ்டர்லாம் ஒட்டி விடுறான். அதை பார்த்து இவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகி போயிடுறா. இங்க கேல் அங்க குக் பண்ணிட்டு இருக்கான். அங்க பார்த்தா சோடா புட்டி வரான். இவங்க 2 பேருமே இப்ப ஒன்னாதான் ஸ்டே பண்ணிருக்காங்க. 2 பேருமே சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. கேல் அங்க விதவிதமா குக் பண்ணிருப்பான். 2 பேருமே ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்க ஹீரோவா எல்லார்கிட்டயுமே நம்ம கம்பெனி சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் எல்லாமே நீங்க தான், இன்னைக்கு எல்லாருக்குமே என்னோட ட்ரீட்ன்றான். அது மட்டும் இல்ல எல்லாருக்குமே 3 நாள் லீவுன்னு சொல்லும் போது ஜியாங்கா நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோக்கு இன்னைக்கு ஹீரோனோட பர்த்டேன்னு சொல்லி மெசேஜ் வரும்போது ஹீரோவா என்னால உங்க கூட ஜாயின் பண்ண முடியாது, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குதுன்றான். அவங்க எல்லார்கிட்டயுமே இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, அதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இங்க ஹீரோயினா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டருமே ஆயிடுறா. அவளோட சீனியர் டாக்டரா ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது அந்த டைம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வர ஹீரோயின் அந்த காலை கட் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த டாக்டர் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே செம பக்காவா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கான ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஓடி வந்த ஹீரோயினா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அவளை பார்த்து ஹீரோவா உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அவனோட கையை பிடிச்சிட்டு போதும் போதும் எனக்கே இன்னைக்குதான் லீவு கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோவா அவகிட்ட நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்றான். 2 பேருமே பக்கத்துல தான் இருக்கோம், ஆனா ஏதோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்றான். அதுக்கு ஹீரோயினா இந்த ஒர்க் நான் நினைச்சதை விட ரொம்பவே பிஸியா இருக்குது, ஆனாலும் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்றா. அவளை பார்த்து ஹீரோவா உன்னை பார்த்தா ரொம்பவே டயர்டா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அணைச்சு பிடிச்சு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே ஹீரோயினா அவனோட கையை டைட்டா பிடிச்சிட்டு இப்பெல்லாம் நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவகிட்ட ஹீரோவா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டே, அதை நீ எப்படி மறந்தான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா என்னன்னு தெரியாம பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்கா. 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினா சாப்பிட்டுட்டு அவளோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, அப்படின்னு ஸ்பெஷலான டே இன்னைக்கு அப்படின்றா. அவகிட்ட ஹீரோவா நீயே கெஸ் பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோயினா இன்னைக்கு நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டேவா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் ஒன்னும் இல்லங்கிறான். ஹீரோயினா அட அப்ப என்னதாண்டா ஸ்பெஷல் டே இன்னைக்கு நீயே சொல்லி தொலை அப்படின்றா. அவகிட்ட ஹீரோவா இன்னைக்கு உன்னோட பர்த்டேடின்னு சொல்லும் போது ஹீரோயினா ஆமால அப்படி ஒண்ணு இருக்குல்ல, ஆமா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா என்னோட வீட்டுக்கு தான்றான். ஹீரோயினா நாளைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ் இருக்கு, நான் போயே ஆகணும்ன்றா. அவகிட்ட ஹீரோவா கண்டிப்பா நாளைக்கு நீ ஒர்க்குக்கு போவ, இன்னைக்கு நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றான். அவளை ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோயின் அங்க வந்த உடனே சோஃபால பொத்துன்னு விழுந்து படுத்துறா. அவகிட்ட ஹீரோவா இன்னும் நம்ம கேக்கே கட் பண்ணலாம்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன்றா. அதுக்கு ஹீரோவா இரு நம்ம ஃபர்ஸ்ட் கேக்க கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேக்க எடுத்து வந்து பார்த்தா ஹீரோயினா செம்மையா தூங்கி போயிடுறா. ஹீரோ அவ பக்கத்திலே உட்காந்து அவளை பேன்னு பார்த்துட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா உன்னோட பர்த்டே இன்னைக்கு அட்லீஸ்ட் கேண்டலையாச்சும் ஊதுன்னு சொல்ல ஹீரோயின் தூக்கத்திலேயே ஊன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கி போயிடுறா. அவகிட்ட ஹீரோவா அட்லீஸ்ட் ஒரு விஷயாச்சும் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினா
எனக்கு இப்ப இருக்க ஒரே விஷ் நானே எந்திரிக்கிற வரைக்கும் நல்லா தூங்கணும்ன்றா. அது மட்டும் இல்ல எனக்கு இப்போ ஒரு பிலோ கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோட கைய தலகணியா யூஸ் பண்ணி நல்லாவே தூங்கிடுறா. அவகிட்ட ஹீரோவா லாஸ்ட் இயரும் நீ இப்படி பிஸியா இருந்தது நாடி நம்மளால அப்பவுமே கேக் வெட்ட முடியாம போயிடுச்சுன்றான். அதுக்கு ஹீரோயினா இங்க பாரு நீ மெடிக்கல் ஃபேமிலிக்குள்ள வந்துட்ட, இனிமேட்டு இப்படிதான் நம்மளோட பர்த்டே எல்லாமே போகும், அதனால நீ ஃபியூச்சர்ல பழகிக்கோன்றா. அவளை ஹீரோ கிஸ் பண்ணிட்டு அவ பக்கத்திலேயே அவ மேல சாஞ்சு தூங்கிக்கிறான். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அவளுக்கு மட்டும் இல்ல ஜியாங்குக்கு ஹீரோயினுக்கு கேலாங் சோடா புட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்கூலோட ரீயூனியன் எல்லாரையுமே வர சொல்லி போட்டிருக்கோம். இப்ப ஹீரோயினா குரூப்ல என்னப்பா எல்லாம் வரீங்க தானேன்னு சொல்லும் போது ஹீரோனோட ஃப்ரெண்ட அன்னைக்கு தான் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, சோ என்னால வர முடியாதுங்கிறான். ஜியாங்க எனக்குமே ஒரு பிசினஸ் ட்ரிப் இருக்குன்றான். கேலாங்கும் சோடா புட்டியும் எங்களுக்கு ஓவர் டைம் ஒர்க் இருக்குன்றாங்க. அதை பார்த்து ஹீரோயினா அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம்னு நினைச்சேன், சரி ஓகே நீங்க வரலனா நானும் போலன்றா. ஜியாங்க ஹீரோயின் கிட்ட அப்படிலாம் பண்ணாத, நீ போயிட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணு, அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ன்றான். அந்த டேயுமே வருது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. ஹீரோயினா ஹீரோ பார்த்து என்ன ஒரு ஈக்காக்காவை கூட காணோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா இன்னும் ஸ்டார்ட் ஆகல, நம்ம தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினா லைவ் போட்டு அவளோட ஸ்கூல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு காமிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஸ்கூல்ல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லா பிளேஸையுமே பார்த்துட்டு எல்லாமே நல்லாவே மாறி இருக்குல்ல அப்படின்றா. அதுக்கு ஹீரோவா எல்லாமே மாறி இருக்கு நம்மள தவிரன்னு சொல்லும் போது ஹீரோயினா இல்ல இல்ல நியூ மாறி இருக்க அப்படின்றா. அவனை ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு நீ முன்னை விட இப்ப ரொம்பவே கியூட்டா இருக்கன்றா. ஃபர்ஸ்ட் நான் உன்னை மீட் பண்ணப்போ நீ ரொம்பவே ரூடான பர்சனா இருந்தான்னு சொல்லும் போது ஹீரோவா நியூ தான் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான்றா. அவகிட்ட ஹீரோவா நீ முன்னெல்லாம் மில்க் டீ மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டா இருந்தா இப்ப லெமன் டீ மாதிரி லைட்டா கசக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கலாச்சு ஃபன் பண்ணி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க நிறைய பலூன்ஸ் பறக்குது. அத ஹீரோயினா ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவா ஃப்ரெண்ட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரூல்ஸ் போட்டது அவளுக்கு ஞாபகம் வர அப்படியே ஹீரோவை மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வரும்போது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே டெக்கரேட் பண்ணிருக்கு. அதை பார்த்த ஹீரோயினா ஹீரோ கிட்ட இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா இந்த ப்ரோக்ராமோட ஆர்கனைசரே நான் தானு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா நீ போட்ட 3 ரூல்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஜியோட விக்க மறுபடியும் கலட்ட சொல்லிடாத அவ்வளவுதான் அப்படின்றா. அவகிட்ட ஹீரோவா அதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து ஒரு கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல 2 கார்ட்டூன்ஸா ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்ல நீங்க வின் பண்ணா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, ஆட ரெடியான்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப ஹீரோவா ஹீரோயினை பார்த்து என்ன ரெடியான்னு சொல்ல ஹீரோயினா ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்றா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா ஹீரோயினுக்கு ஹீரோவா பிடிக்குமா இல்ல வேற ஒரு பர்சனா பிடிக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கு. ஹீரோயினா வேற ஒரு பர்சன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்றா. அதுக்கு ஹீரோவா என்ன ஆகும், அங்க இருக்க ராபிட் கதறி கதறி அழுகுன்றான். ஹீரோயினா அது எப்படிப்பா ஒரு கார்ட்டூன் அழுகும் அப்படின்றா. வேணுக்குனே ஹீரோயினா மாத்தி ஆன்சர் பண்ண அங்க இருக்க அந்த கார்ட்டூன் ராபிட்டா கதறி கதறி அழுக அதை பார்த்த ஹீரோயினா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயினா ஹீரோ பார்த்து எனக்கு பிடிச்சது நீ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டினா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினுமே கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறா. அடுத்த செகண்டே இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ண அந்த மூமெண்ட் கார்ட்டூனா டெலிகாஸ்ட் ஆக அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. ஏன்னா ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவா மாத்தி ஹக் பண்ணிருப்பா. இப்ப ஹீரோயினா ஹீரோவா ஹக் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கா. நெக்ஸ்ட் உனக்கு ஸ்னோ பிடிக்குமா ரெயின் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கு. ஹீரோயினா எனக்கு ரெண்டுமே பிடிச்சா என்ன பண்றதுன்னு சொல்ல ஹீரோவா ரெண்டையுமே அமத்து அப்படின்றான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஸ்னோவை அமத்த ரெண்டு பேருமே ஸ்னோல என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட் வருது. நெக்ஸ்ட் ஹீரோயின் ரெயின் அமத்த ரெண்டு பேருமே சைக்கிள்ல ரெயின்ல நனைஞ்சிட்டே போன அந்த மொமெண்ட் வருது. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. லாஸ்ட் கொஸ்டினா நீ மறுபடியுமே ஹீரோ பக்கத்துல உட்காருவியான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினுமே எஸ்ங்கிறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹக் பண்ற மாதிரி கார்ட்டூன் வர அதை பார்த்த ஹீரோயினா ஸ்மைல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா. இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு அவ கண்ணுல ஐ மாஸ்க் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவ கைய பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அவகிட்ட ஹீரோவா எனக்காண்டி வெயிட் பண்ணு நான் சீக்கிரமே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா எல்லாருமே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அந்த கிளாஸுக்கு ஓடி வராங்க. சத்தம் கேட்ட ஹீரோயினா யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.